Good evening, everyone. Okay, welcome to Ravan Academy. இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சிஜிஎல்ல கட் ஆஃப் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பயமா வேற இருக்குது. அதை பத்தி நீங்க ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க அதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதை நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட். இப்ப என்ன அப்படின்னா, இப்போ ரெகுலரா ரெகுலர்னு இல்லை, இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் எஸ்எஸ்சி தரப்புல ஒரு 19 கொஸ்டின்ஸ் கிட்ட ராங் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் கொதிச்சு எழுந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா ஒரு ஒரு சிம்பிள் ஷிஃப்ட்ல ஒரு 19 கொஸ்டின் தப்பா வர்றதுலாம் ஒரு நார்மலான விஷயமாவே எனக்கும் படலை. அத்தனை அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. இது கூடயா அவங்க சரி பார்க்கல. ஓகே, இது ஒரு பிளண்டர் தான் கண்டிப்பா. ஓகேங்களா? இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம் அன்ஃபேர் சிச்சுவேஷன் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது புதுசா, ஓகேங்களா, இது புதுசா அப்படின்னு தான் எனக்கு கேட்கணும்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் இப்ப நான் பேசுறது எல்லாமே நான் சொல்லிடுறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் பாக்குற விஷயங்கள், இதெல்லாம் வச்சுதான் நான் பேசுறேன். சரிங்களா? மேபி ஐ மே பி ராங் சம்டைம்ஸ். எனக்கு கொஞ்சம் விவரம் பத்தாம இருந்துக்கலாம், இல்லை நான் ஒரு ஆங்கிள் பார்க்காம கூட இருந்துக்கலாம். ஸோ அப்படிலாம் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். சரிங்களா? மேபி நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிடுவேன். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். சரிங்களா? எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நான் அவ்வளவுக்கு மனசுலயே வச்சுட்டு இருக்கணும் விரும்பல. ஓகேங்களா? 2017 சிஜிஎல் நான் எழுதியிருந்தேன். உங்களுக்கு நான் பழைய இன்டர்வியூலாம் பேசியிருப்பேன். 2017 சிஜிஎல் வரைக்கும் நார்மலைசேஷன்னா என்னன்னு தெரியாது எனக்கு. சரிங்களா? நார்மலைசேஷன் ஒரு மேட்டர் இருக்கு. இந்த மாதிரி ஷிஃப்ட்ல எழுதியிருந்தா ஒரு மார்க்லாம் ஈக்குவல் பண்ணி போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சீரியஸாவே தெரியாது. அது வரைக்கும் நார்மலைசேஷன்ங்கிற கலாச்சாரமே இருந்த மாதிரி இல்ல, எஸ்எஸ்சில இல்ல. ஓகேங்களா? எதுக்கு இதை நான் பதிவுபடுத்த விரும்புறேன் அப்படின்னா, 2017 சிஜிஎல் ஒரு சில பெரிய பெரிய பிரச்சனைகளோட நடந்திருக்கும். மெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் நடந்திருக்கும். அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ்சி அப்பியர் ஆகிறேன். டயர் 1 ஒரு பார்டர் மார்க்ல அப்படியே கிளியர் பண்ணி வச்சிருந்தேன். அப்பெல்லாம் ஒரு மோட்டிவேஷன்லாம் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். டயர் 1ல 200க்கு 95 மார்க் எடுத்தவங்கலாம் மெயின்ஸ்ல கிளியர் பண்ணியிருப்பாங்க. மெயின்ஸ்ல கிளியர் பண்ணி போஸ்டிங்கே வாங்கியிருப்பாங்க. 95 மார்க் வாங்கி எப்படா பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி, அப்ப டயர் 2க்கு அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அப்போ ஓகே, அப்போ அதே மாதிரி நம்மளும் படிக்கலாம். ஏன்னா நான் ஒரு பார்டர்ல தான் மார்க் வாங்கியிருந்தேன். ஸோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச பயங்கரமான எஃபர்ட்லாம் போட்டு படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு போக மெயின்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் டே பேப்பர் ஷாக்கிங் எல்லாருக்குமே. மேக்ஸ்லாம் கேட் லெவல்ல கேட்டிருந்தாங்க. அப்போ கேட்டுனா கூட நான் பெருசா எனக்கும் நாலேஜ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். கேட் எக்ஸாம்லாம் ஒன்று இருக்கு, அதுவும் பயங்கர கஷ்டமா இருக்கும். மேக்ஸ் எல்லாம் பயங்கரமா கேட்பாங்க. அப்பதான் அதெல்லாம் தெரிய வருது. ஓகே, கேட் லெவல்னா இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நீங்க சிஜிஎல் 2017 கொஸ்டின் பேப்பர் பினாக்கிள்ல இருக்கலாம். மேபி பழைய பினாக்கிள்ல இருக்கலாம். ஒரு 2 எடிஷன் முன்னாடி இருக்கிற பினாக்கிள்ல பாருங்க, இருக்கும். மேக்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்பவும் அந்த ஸ்டாண்டர்டை பீட் பண்ணி எந்த கொஸ்டின் செட்டுமே வரவே இல்லை. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்படி எழுதின முத நாள் நாங்க போய் எழுதுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் ஷிஃப்ட் இருக்கு. இந்த முதல் நாள்லயே கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நான்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எதுவுமே தெரியல, ஒரு ஆவரேஜ் மார்க் கூட நான் எடுக்கல மெயின்ஸ்ல அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தோணிடுச்சு. இப்ப 2வது நாள் போறவங்களுக்கு நான் போய் சொல்லிடுறோம், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர்ட்ட நானே சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுலயே ஒரு குளறுபடி. 2வது நாள் எழுதினவங்களையும் ஒரு குளறுபடி நடந்து அவங்களுடைய எக்ஸாம் மட்டும் தனியா இன்னொரு நாள் வேற வச்சாங்க. வச்சதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஈஸினா ஈஸி, அப்படி ஒரு ஈஸியா போயிடுச்சு. இந்த மேட்டர் என்னன்னு சொல்றேன்.
என்னன்னா அந்த எக்ஸாமுக்கு நார்மலைசேஷனே கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்கோம் நாங்க. அதே எக்ஸாமுடைய 3வது நாள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி அதை கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த எக்ஸாம் வந்து அப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாமா போயிடுச்சு. நார்மலைசேஷன் கிடையாது. எனக்கு அந்த எக்ஸாம்ல நான் ஒரு டிஏ டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஆயிருதுக்கு எனக்கு 4 மார்க் தான் வித்தியாசம். டு பி ஷுர் 475 நினைக்கிறேன் டிஏ கட் ஆஃப். நான் 471 எடுத்திருந்தேன். ஐ திங்க் 471 அல்லது 475 அல்லனா 461 அல்லது 465 இதுல தான் வந்து எக்ஸாக்டா எனக்கு மறந்துருச்சு. பட் 4 மார்க் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ கால்குலேஷன் போட்டுட்டே இருந்தேன், எப்படியாவது அந்த டிஏ போஸ்டாவது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இமேஜின் நார்மலைசேஷன் கிடையாது. ஓகேங்களா? நார்மலைசேஷன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு அன்ஃபேர்னஸ் நடந்திருக்குங்கிறதே நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இப்படித்தான் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணாமலே நிறைய இருக்கு. நாட் அபவுட் எக்ஸாமை தாண்டி நிறைய விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ணாமலே அன்ஃபேரா தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத தான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதை தான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன். இப்போ அந்த டைம்ல நான் 4 மார்க்ல மிஸ் பண்ணேன். அந்த ஈஸியான ஷிஃப்ட்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அதுல இருந்தவங்க தான் வந்து போஸ்டிங்கே போனாங்க. அதுல போய் அட்டன் பண்ணவங்க தான் போஸ்டிங்கே போனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 ஷிஃப்ட் எழுதினவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நல்லா பண்ணவங்க மட்டும் தான் வந்து போஸ்டிங் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சினா ஒரு 8,000 வேகன்சிஸ் வந்து அந்த 3rd ஷிஃப்ட்ல எழுதினவங்களால மட்டும்தான் ஃபில் ஆச்சு. சரிங்களா? ஆனா இது ஒரு அன்ஃபேர் சிச்சுவேஷன் டு மீ, என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அந்த நேரத்துல அப்படிங்கறத நாங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதுதான் அங்க ஹைலைட்டே. சரிங்களா? நார்மலைசேஷன்னா ஓகே, அப்ப நமக்கு 3rd ஷிஃப்ட் வரல, நம்ம அன்லக்கி ஃபெல்லோ அப்படித்தான் வந்து நினைக்க தோணுச்சு. அப்போ அடுத்த வருஷம் அகெயின் நார்மலைசேஷன்ங்கிற ஃபேக்டர் தான் அப்பதான் எடுத்துட்டு வராங்க. ஓகே, அப்பதான் எந்த ஷிஃப்ட் ஆனாலும் வந்து பிரச்சனை இல்லைங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பழைய காலத்துல நடந்திருக்கு. அப்போ வந்து எத்தனையோ பேருக்கு அது அன்ஃபேரா போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நான் அதான், நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு 330 325 மார்க் எடுத்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 325 மார்க் எடுக்க முடிஞ்ச உங்களால இன்னும் ஒரு 3-4 மாசம் கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? அவ்வளவு பொட்டன்ஷியலா வச்சிருக்கீங்க. இப்ப தேவை ஒரு கிளியர் மைண்ட் செட் தான். இப்ப இந்த பிரச்சனைய வந்து நம்ம நேரா வந்து களத்துல போய் இறங்கி போராட்டம் பண்ற அளவுக்கு இங்க யாரும் வந்து ரெடியாவும் இல்ல. அதை தானே ஒத்துக்கிட்டாகணும். எல்லாருமே அப்படித்தானே. என் வேலை, நான் எப்படி இருக்கேன் அப்படித்தான் போக வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? யாரும் வந்து இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக பண்ற மாதிரி அந்த பழைய காலம்லாம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. பட் இதை மாத்துவோம் ஒரு நாள். அதை நான் கண்டிப்பா நமக்கு தேவையானத விஷயத்த நம்ம பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். போட்டோம், கொஞ்ச நாள் போட்டோம். கொஞ்சமாவது வந்து ஒரு சில பேஸ் செட் ஆனாதான் அதெல்லாம் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ அதான் நார்த் இந்தியன் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அன்ஃபேர்னஸ் நடந்துச்சுன்னு சொல்லி அவ்வளவு கொதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து இத்தனை வருஷமா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கு. சிஹெச்எஸ்ல மாத்த முடிஞ்சவங்களுக்கு சிஜிஎல மாத்த முடியலையா? ஒரு ரீசனிங் கொஸ்டினை இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது நமக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா அதை வந்து லைட்டா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி வாசிக்கும் போது ஈஸியா புரிஞ்சிடும். கொஸ்டின் பேப்பருக்கு பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு அன்ஃபேர் சிச்சுவேஷன் நமக்கு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இதை நம்ம வந்து கண்டுக்காமலே தானே இருக்கிறோம். சிஹெச்எஸ்எல் இது மாத்துறாங்க, சிஹெச்எஸ்எல் அதே மாதிரி பேட்டர்ன், ஆனா சிஜிஎல் ஏன் பண்ணல? எனக்கும் அது வந்து புரியவே இல்லை. சரிங்களா? ஓகே. சோ அந்த மாதிரிதான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அன்ஃபேர்னஸ் இருக்கும், எல்லா விஷயத்துலயும் அன்ஃபேர்னஸ் இருக்கும். பட் அதை நினைச்சு ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அடுத்து அதை அடிச்சு முடிச்சு போகணும். இனி அன்ஃபேர் சிச்சுவேஷன்ல கொண்டு விடுறியா, நான் ஒரு சிச்சுவேஷன்ல போய் நிக்கிறேன், அங்க இருந்துட்டு நீ அன்ஃபேருக்கு எப்படி கொண்டு வரேன் நானும் பாக்குறேங்கிற மாதிரி இருக்கணும் நீங்க. ஓகேங்களா? அதுதான் நான் மீன் பண்றேன். அந்த அளவுக்கான ஒரு ஃபயர் தான் நமக்கு தேவைப்படுது. சும்மா எப்ப பார்த்தாலும் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேணாம். நான் ரியலி சாரி ஃபார் தோஸ் பீப்புள். ஓகேங்களா? கிட்ட போய் மிஸ் பண்ணவங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயத்த நம்புங்க, உங்களுக்கு அதை விட பெட்டரா சம்திங் ஆன் த கார்ட்ஸ் சிஜிஎல் 25ல. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மனசை தளர விடாதீங்க.
இந்த மாதிரி ஹை கட் ஆஃப், இந்த ஹை கட் ஆஃப் பார்த்து எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னீங்க. ஓகே, ஹை கட் ஆஃப் பார்த்து பயமா இருக்குன்னா அதை நான் எப்படி டிஃபைன் பண்றது? ஒரு மார்க் இருக்கு, அதை என்னால எடுக்க முடியுமாங்கிறத பயம். அப்போ வந்து யுவர் கொஸ்டின் யுவர் செல்ஃப். ஓகே, என்னால இது முடியுமா, இந்த மார்க் நான் எப்படி எடுக்க முடியும்? அப்ப எடுத்தவன்லாம் இப்ப யாரு? இன்ஃபேக்ட் 2017ல நான் வந்து மிஸ் பண்ணும்போது அதே எக்ஸாமை கிளியர் பண்ண ஒரு 1-2 பேரை பார்த்தே வந்து நான் வந்து ஓகே, ஏதோ நம்ம ஆட்கள் இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க, பாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நான் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கேன். ஆனா நீங்க இப்ப நம்ம பசங்களே எவ்வளவு கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எவ்வளவு சக்சஸ் ஸ்டோரிஸ் வருது, எவ்வளவு பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மோட்டிவ். இப்ப நிறைய பேர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகே, அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு, சரி ஓகே அடுத்த தடவை பண்ணலாம். நிறைய பேர் ஓரளவு மூவ் ஆன் ஆகுறாங்க. எல்லாருமே மூவ் ஆன் ஆயிருங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடியா இப்போ இல்லைங்கிற பட்சத்துல இதை நினைச்சு புலம்புறதுக்கும் ரெடியா இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் நான் வந்து சொல்றேன். ஸோ ஹை கட் ஆஃபா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த மார்க்கை நான் எடுப்பேன். அந்த மார்க்கை எடுப்பேங்கிற மைண்ட் செட் தான் நீங்க டெவலப் பண்ணிக்கிடணும். சரிங்களா? அப்படிதான் திருப்பியும் சொல்லுவேன், இந்த காம்படிஷன் வந்து உங்களுக்காக மட்டும்தான். இதை நான் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். அங்க வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நந்தகுமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி செலக்ட் ஆகி இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க, நான் என்ன நினைப்பேன்னா, அவங்கள பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செமையா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, மோட்டிவேஷனா நல்லா பேசுவாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க என்னதான் பேசுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை போயிருந்தேன். ஹிந்து பேப்பர்ல கூட வந்திருக்கும், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நடத்தியிருப்பாங்க. சரி சும்மா போய் பார்க்கலாம், என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு நான் போயிருந்தேன். அவர் வந்து உண்மையிலே அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. ஓகேங்களா? பட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு வந்து யாராவது முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவர் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாரு? அது எப்படி முடியாம போகும்? அது எப்படி முடியாம போகும்? நான் ட்ரை பண்றேன், நான் பாக்குறேன், நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல அவர் இருக்கிறாரு. அதுதான் மேபி அவர் வந்து எந்த ஃபீல்டுலனாலும் அவர் வந்து ஏதோ ஒரு ஃபீல்ட ஒண்ணுங்க இது நான் நல்லா பண்ணணும்னு அவர் விஷயத்த நினைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா பண்றாரு. நான் வந்து ஒரு மோட்டிவேஷனா பேசினாலும் எத்தனை தடவை தான் ஒரே மோட்டிவேஷனை பேசுவாரு அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் ஆனா ஐ காட் மோட்டிவேட்டட். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தது. ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான கரெக்டான எஃபர்ட் போட கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படிதான் அவர் பேசுறாரு. அது வந்து ஒரு நல்ல வித்தியாசமா சொல்றாரு. சரிங்களா? நான் அதுதான் திரும்பி சொல்றேன். இதுதான் கரியர். சிஜிஎல் கிளியர் பண்ணணும்னு இறங்கியாச்சு, உள்ள எஸ்எஸ்சியில ஏதாவது ஒரு வேலைக்குள்ள போகணும்னு இறங்கியாச்சு. தென் டூ இட். அவ்வளவுதான். இதுல அன்னெசரி புலம்புறது இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ்ல பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொல்றது என்ன, பினாக்கிள் புக்கை 2 வாட்டி முடிச்சேன், 3 வாட்டி முடிச்சேன். ஏன் உங்களால பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? அதுதான் அந்த டிஃபரன்ஸை ஏற்படுத்துது. சரிங்களா? ஓகே. ஸோ ஹை கட் ஆஃபா இருக்கு, அன்ஃபேர் சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரைட் நவ் தூர வச்சுட்டு, இப்போ 3 மாசத்துல அடுத்த எக்ஸாம் இருக்கு, நான் இன்னும் என்னென்ன ஏரியால வீக்கா இருக்கிறேன், ஓகே ஆப்டிடியூட் நான் இந்த டாபிக் இன்னும் பார்க்கலையா, டக்குன்னு பார்த்து முடிச்சு அதோட பேசிக்கை தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? தேவையில்லாம வந்து யோசிக்க வேண்டாம். நல்ல வேகன்சிஸ் இருக்கு அடுத்த சிஜிஎல்ல ஷுவரா. லெஸ் ஃபோக்கஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஸ்டெப் தான் வித்தியாசம் இருந்திருக்கும். ஓகேங்களா? அவங்க சந்திரமார்க்ஸ்ல நீங்க சக்சஸ் ஸ்டோரிஸ் பாருங்க, என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா நீங்க பண்ணாத ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க. அதை மட்டும் பண்ணாலே போதும். சரிங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாம பயப்படவும் தேவையில்ல. அப்படி பயந்தீங்கன்னா ஜஸ்ட் யுவர் கொஸ்டினிங் யுவர் செல்ஃப். என்னால இது முடியுமா? என்னால முடியுங்கிறத தான் நீங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஏன் அதை பண்ண முடியாது? நம்மள மாதிரி ஒரு பையன் தானே வந்து படிக்கிறான். ஓகே, அவனுக்கு வேற சிச்சுவேஷன் இருக்கலாம், உங்களுக்கும் வேற சிச்சுவேஷன் இருக்கலாம். தென் மேக் த சிச்சுவேஷன் அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ டூ இட். அவ்வளவுதான். இந்த பேஷன்ஸை, இந்த டெம்பர்மெண்ட்டை யார் டெவலப் பண்றாங்களோ, எஸ் தே வில் கெட் இட். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எஸ் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து இதாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து 2ஆவதா நான் பேச வேண்டிய விஷயம் வந்து எஸ்எஸ்சில வந்து ரிசர்வ் லிஸ்ட் ஏன் இல்லை?
ஓகேங்களா? இப்போ வந்து இதே சிஜிஎல்ல வந்து ஒரு சிஜிஎல்லையும் சரி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் 3த்துலயும் ஒரே ஆள் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கிளியர் பண்ணியிருக்கும் போது அந்த சிஹெச்எஸ்எல்லையும் அவங்க போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க, எம்டிஎஸ்லயும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு சிஜிஎல்ல மட்டும் எடுத்துக்கிடுவோம். சிஜிஎல்ல ரிசர்வ் லிஸ்ட் ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் கொடுத்து சொல்றேன். எதுக்கு இல்ல அப்படின்னா, இப்போ சிஜிஎல்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கு இல்லையா? டாக்ஸ் அசிஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு ஒரு ஆடிட்டரு, யூடிசி, அதுக்கப்புறம் வந்து டிவிஷனல் அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரேங்கிங், அடுத்து டபிள்யூ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு 10,000 பேர் எடுத்துட்டாங்க, 10,000 ரேங்க், முதல் 10,000 ரேங்க் எடுத்துட்டாங்க. இப்ப இதுல வந்து ஒரு 4,000 ரேங்க்ல இருக்கிற ஒருத்தன் போய் ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. 4,000வது ரேங்க்ல இருக்க ஒருத்தனை ஜாயின் பண்ணலன்னா 10,001வது ரேங்க்ல இருக்கிறவனை கொண்டு அந்த இடத்துல வைக்க முடியாது. ரிசர்வ் லிஸ்டோடைய வேலை என்ன? இந்த வேகன்சிக்கு யார் வரலையோ அங்க ஒருத்தனை ஃபில் பண்ணணும், அடுத்த ரேங்க்ல இருக்கணும் ஃபில் பண்ணணுங்கிறது தான் வந்து ரிசர்வ் லிஸ்ட் இல்லையா? ஆனா எஸ்எஸ்சி தரப்புல அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, அந்த லெவல் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு. இப்போ ஆக்சுவலி ரயில்வேலயும் அப்படி இருந்தது. ஆனா ரயில்வேல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து அவங்க தனித்தனியா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எய்தர் ரயில்வே மாதிரியாவது வந்து எஸ்எஸ்சி பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில சஜஷன்ஸை வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை சொல்றதுக்கான சில விஷயங்கள் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இதனாலதான் வந்து ரிசர்வ் லிஸ்ட் இல்ல. ஸோ அதனால நிறைய வேகன்சிஸ் வந்து வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றதும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதே வேகன்சி அடுத்த இயருக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வேகன்சிஸ் கண்டிப்பா டெவலப் ஆக தான் செய்யும். ரிட்டையர்மெண்ட்ல டெவலப் ஆகும், இல்ல ப்ரொமோஷன் ஆனா வேகன்சிஸ் வரும், இல்ல அன்டிஸ்பெக்டட் இப்போ அந்த மாதிரி வேலை கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போறாங்கல்ல, அதனால வேகன்சிஸ் கிரியேட் ஆகும். வேகன்சிஸ் எப்படினாலும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் வருஷம் வருஷம். சரிங்களா? ஸோ இந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு அட்ரஸ் பண்றதுக்கும் எஸ்எஸ்சி இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. எல்லாருக்குமே தெரியுது, எழுதுனவனே திருப்பி எழுதுறான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. இத வந்து நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சில விஷயங்களை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ யூஸ்வலி ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சு அடுத்த வருஷத்தை வந்து என்ன மாதிரி கொண்டு போகலாம், ஒரு ரோட் மேப் மாதிரி போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன்ஸ் கேட்பாங்க ஃபீல்ட்ல இருக்கவங்க கிட்ட. ஓகேங்களா? அதே கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி எஸ்எஸ்சி தரப்புலையும் கண்டிப்பா வந்து அவங்க இதுல கேட்டிருக்கலாம் மேபி. ஓகேவா? நம்ம அவுட் சைடு இருந்து இங்க இருந்து நம்மளும் வந்து ஒரு சஜஷன்ஸை கொடுப்போம். அது வந்து அவங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அது என்ன சஜஷன் அப்படின்னா, இப்ப வந்து ரிசர்வ் லிஸ்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அதாவது ஒருத்தன் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணாம போறான். அதுக்கு என்ன பல காரணங்கள் இருக்கு. நார்த்ல இருக்கிறவங்க இங்க வந்து எழுதுறாங்க, அவங்க ஊருக்கு வேணும்னு எழுதுறாங்க, திருப்பியும் மார்க் கம்மியாகிறதுனால ஜாயின் பண்ணாம போகலாம். அகைன் அதே டிஏ கிடைக்கிறதுனால ஜாயின் பண்ணாம போகலாம். ஸோ அதனால அது லெஃப்ட் ஓவர் அப்படியே இருக்குது. இதனால வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஒரு வருஷம் நல்லா ஆர்டர் பண்ண வந்து மிஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதுவே ஒரு அன்ஃபேர் தான். அப்போ இதை அட்ரஸ் பண்ணணும், கண்டிப்பா பண்ணி தானே ஆகணும். இதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படிங்கும்போது எனக்கும் தெரியல, இது எதுவும் அப்படியே வச்சிருக்கிறாங்க, யாரும் போய் ஜாயின் பண்ணலாம், அதே வேகன்சி அடுத்த வருஷம் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்படிதான் போய்கிட்டே இருக்கு. ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, 2 விஷயம் யோசிச்சேன். ஒண்ணு, இந்த ரயில்வேஸ் நடத்தின மாதிரி ரீஜன் வைஸ் நடத்தணும். அது ஆனா நடத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரீஜன் வைஸ் தான் இருந்தது, அதை தான் வந்து கிளப் பண்ணி மாத்தினாங்க, ஆல் ஓவர் இதுக்கு மாத்தினாங்க. பட் அது வந்து எனக்கு தெரியல அந்த மாதிரி பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு சஜஷன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணியிருப்போம்? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நம்மளை கூப்பிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலாம் அப்படிதானே நடந்திருக்கும். நம்ம இப்போ 200க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த 3த்தையும் சேர்த்து 200க்கு மாத்திட்டு அதுல 199 இருக்கிறவனா முதல் நாள் கூப்பிடுவாங்க, 198 இருக்கிறவனா 2வது நாள் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தானே கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி உங்களால கலெக்ட் பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன வேகன்சிஸ் இருக்குங்கிறத வந்து எஸ்எஸ்சியால கலெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? அது முடியும். அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு காமனான ஒரு இடத்துல ஒரு பெரிய கவுன்சிலிங் மாதிரி நடத்துங்க. ஓகேங்களா? ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடத்துங்க. இப்போ இந்த மார்க்ல மெயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான்ல, ரேங்கர்ஸ் எல்லாம் போடுறாங்க, டாப் ரேங்க் போடுறாங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் 100 பேரை நாள் கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு இந்த போஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஊர்ல இருக்கு, அதான் மேட்ரு, இந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ அவனுக்கு தேவையான ஊரு தேவையான போஸ்ட் இருந்தா அவன் எடுக்க போறான்.
இல்லைன்னா எடுக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகாம இருந்தாங்க. அப்போ கூட ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம ஒருவேளை நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் இந்த ஊர் கிடைக்கலாமோ அப்படின்னு நினைச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அட்டன் பண்ணுவாங்க. பட் அதுவுமே நமக்கு நல்ல ஒரு ஐடியா கிடையாது. ஸோ எனக்கு நம்ம இந்த கவுன்சிலிங் மேட்டர் வந்து கொஞ்சம் டிஎன்பிசி பண்றாங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். இந்த ஐடியா வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து வந்திருக்கலாமா இல்ல வராம இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் தான் சொல்றேன்ல, நான் பேசுறது எல்லாமே என்னுடைய அறிவை வச்சு நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு பேசுறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேசுறேன். நான் நிறைய பேர்கிட்ட பேசினதை வச்சு பேசுறேன். இதுக்கு இதை பண்ண முடியாம போறதுக்கு ஏதாவது பெரிய ரீசன் இருக்கான்னு எனக்கு இந்த மொமெண்ட்ல தெரியல. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டா செய்வேன் அட்லீஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடக்குதோ, ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்த 300 பேரோ இல்ல 200 பேரோ கூப்பிட்டு இந்த வேகன்சி இந்த இடத்துல இருக்குப்பா அப்படின்னா அவன் செலக்ட் பண்ண போறான். செலக்ட் பண்ணிட்டு அவனுக்கு என்ன போஸ்ட் எந்த ஊர்ல வேணுமோ அதை வாங்கிட்டு போறான். லாஜிக்கலா முடிஞ்சு போயிடும்ல. அதே மாதிரி ஒரு 10,000 ரேங்க் 10,000 பேரை கூப்பிட போறீங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி நினைச்சா அதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. இல்லைன்னா ஆன்லைன்ல கூட பண்ணலாம். ஏதாச்சும் அதெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? பண்ண நினைச்சா பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சஜஷன்ஸை வந்து எப்படி தெரியப்படுத்துறது அவங்களுக்கு? சும்மா நம்ம நார்மலா வந்து ஒரு லெட்டர் வச்சு சொன்னோம்னா அது போய் சேருமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேட்டா. என்ன டேட்டா? இப்போ சிஜிஎல்ல வந்து கிட்டத்தட்ட 50 போஸ்டிங்ஸ், நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நான் இப்ப காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? சிபிஐ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ், நிறைய மினிஸ்ட்ரிலாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்லயுமே ஓகேங்களா, ஒவ்வொரு போஸ்டிங்லயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்ப நீங்க பாக்குற வியூவர்ஸ் பாக்குற எல்லாருமே ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி ஏதோ ஒரு போஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் ஆர்டிஐ போட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா சரிங்களா? எக்ஸாம் இயர், நேம் ஆஃப் த போஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரிப்போர்ட்டட் டு எஸ்எஸ்சி, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபில்ட் அவுட் ஆஃப் த ரிப்போர்ட்டட் வேகன்சிஸ். சும்மா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டிவிஷனல் அக்கௌண்டன்ட் போட்டிருக்கிறேன். சிஜிஎல் 2018 இருந்து சிஜிஎல் 2023 வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது ஃபுல்லத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே கேளுங்க. எவ்வளவு வேகன்சி ரிப்போர்ட் பண்ணீங்க, எவ்வளவு வேகன்சி ஃபில் ஆச்சு. இது கொஞ்சம் அவங்களால ஈஸியா கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். எல்லாமே ஒரு ட்ரை தானே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர்டிஐ போட்டு கேளுங்க. ஓகேங்களா? கேட்டுட்டு அந்த ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் எஸ்எஸ்சி நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெட்டர் ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லை ஒரு சஜஷன் லெட்டர் சரிங்களா, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த ஜாயின் பண்ணாம போறது வந்து தடுக்கப்படலாம். அதான் சொல்றேன்ல, இது வந்து நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. பட் வி கேன் ட்ரை அட்லீஸ்ட். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னா, நான் சொல்றது எல்லாமே ஓகே நீங்க நினைச்சீங்கன்னா வி கேன் ட்ரை. ஓகே, அதர்வைஸ் கரெக்ட் மீ. ஓகே, இது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாருமே நீங்க பாக்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து ஆர்டிஐ போட்டு கேளுங்க. சரிங்களா? ஆர்டிஐ போட்டு வந்து அது எவ்வளவு வேகன்சி ரிப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளவு பேர் அதான் எவ்வளவு வேகன்சி ரிப்போர்ட் பண்ணீங்க எஸ்எஸ்சிக்கு, எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? எவ்வளவு ரிப்போர்ட் பண்ணீங்க, எவ்வளவு ஜாயின் பண்ணாங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல எவ்வளவு பேர் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்குள்ள நம்ம போய்கிடலாம். அதுல அவங்க கொடுத்தாங்கன்னா கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா பார்ப்போம் வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம ஒரு லெட்டர் மாதிரியே நம்ம வந்து சென்ட் பண்ணலாம் எஸ்எஸ்சியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஏதோ சம்திங் உங்களுடைய சைன் இருக்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று. நான் அதை வந்து அப்புறமா யோசிச்சு நான் அந்த ஐடியாவுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை கேளுங்க. டேட்டாவை கேட்டுட்டு ஒன்ஸ் ரிப்ளை வருது அப்படின்னா அந்த ரிப்ளையை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு சாரி 1 செகண்ட். இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? நானும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க. இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக்ல தான் இருக்கு. பிகாஸ் எவ்வளவு பேர் வந்து டைம் அண்ட் எஃபர்ட் இதுல போடுறாங்க உள்ள. ஸோ அப்படிங்கும்போது வி ஷுட் நோ, ரைட்? ஸோ இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவா இந்த மாதிரி நம்ம ஒரு சஜஷனை கொடுத்து பார்ப்போம்.
அவங்க அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டு. ஸோ இதுதான் நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஷுவரா வந்து இத பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, நாம இந்த லைன்ல இருக்கிறதுனால, ஓகேங்களா? ஆ நம்மளால ஒரு என்ன எஃபர்ட் போட முடியுங்கிறத எங்க போட முடியுமோ அங்க போடலாம். எல்லா பிரச்சனைக்காகவும் நம்மளால போய் பேசவும் முடியாது. அதுக்காக நிக்கவும் முடியாது. பட் நமக்கு என்ன முடியுதோ அந்த பிரச்சனைக்காக பேசலாம், நிக்கலாம். சரிங்களா? அந்த மாரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாரி ஒரு கவுன்சிலிங் மாரி நடத்தீங்கன்னா, இந்த ஜாயின் பண்ற ரேஷியோவும் வந்து ஜாயின் பண்ணாம போற ரேஷியோ குறையலாம். ரிசர்வ் லிஸ்ட் இல்லாம இது ஒரு அல்டர்னேட்டிவா இருக்கலாம். ஓகேங்களா? அப்படித்தான் நானும் வந்து இத நம்புறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். கேட்டு பார்ப்போம். என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ யாருமே வந்து ஆ எதுக்கும் வந்து இந்த மாரி மார்க் அதிகமாயிடுச்சு அப்படிலாம் நினைச்சு ஒண்ணும் பயப்பட வேணாம். சரிங்களா? தைரியமா பண்ணுங்க. ஓகே. எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். நம்ம கையில தான் இருக்கு. ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கையில தான் இருக்கு. கன்ஃபார்மா. ஓகே. என்னால இது ஏன் முடியல அப்படின்னு கண்டிப்பா ரொம்ப என்ன சொல்றது? என்னால முடியும் அப்படின்னு நினைங்க. என்னால ஏன் முடியல அப்படின்னு யோசிக்க தவிர என்னால முடியும். ஒய் நாட்? நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. நானும் பண்றேன். இதுதான் என் ஃபீல்டுன்னு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா அதிலேயே இருக்கணும். ஓகேங்களா? உங்க மைண்ட் ஃபுல்லுமே அதில ஊறி போய் இருக்கணும். அப்பனா தான் வந்து அடுத்தடுத்து நம்மளால போக முடியும். ஓகே. ரைட். ஸோ இதுதான் நான் வந்து பேசணும்னு நான் நினைச்சேன். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போட்டது வந்து இதனால தான். ஸோ அந்த ஆர்டிஐ கேளுங்க. ரிப்ளை வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? ரைட். ஸோ நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். ரைட். ஸோ அட்லாஸ்ட் எஸ்எஸ்சி பிராக்டிஸ் பட்ஜெட் பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து லேட்டர் வீக்ல ஜாயின் பண்ணா அது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதுல ஒரு 4 வீக் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் வேற இருக்கு. அதனால நீங்க அந்த வீக்ல ஜாயின் பண்ணி கூட வந்து மத்த வீக்க கவர் பண்ணிக்கிடலாம். அதே சமயம் நமக்கு இன்னும் டைம் நிறைய இருக்கிறதுனால எல்லா டாபிக்குமே மறுபடியும் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? எல்லா டாபிக்கும் ரிப்பீட் ஆகும். சரி நீங்க அப்ப கூட வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ எஸ்எஸ்சி பிராக்டிஸ் பேஜ் எப்போதுமே ஓப்பன்ல தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அதுக்கான பயங்கரமான நல்லா இருக்கு ரிவ்யூ குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னும் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். உங்களுடைய வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்றோம். நீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா போதும். கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஷுவரா வந்து கிளியர் பண்ணலாம் எக்ஸாம். சரிங்களா? இந்த வருஷத்துல ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பா உள்ள போயிடலாம். ஓகே. ரைட். ஸோ அவ்வளவுதான். இதை பத்தியும் ஒரி பண்ணாம தயவு செஞ்சு ஃபுல் எஃபர்ட்டோட படிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அகைன் நம்ம இது மாதிரி நிறைய பேசுவோம். நான் ஒரு ஒரு இப்போ இந்த கவுன்சிலிங் மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஐ எம் வைண்டிங் அப். ஓகே. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 2025ல கண்டிப்பா எல்லாரும் ஒரு இதுக்குள்ள போயிடலாம். ஃபேரா போயிடலாம். ஒரு வேலைக்குள்ள போயிடலாம். ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். நான் அடுத்த வீடியோல வேற சில விஷயங்களோட நான் வரேன். ஓகே. தேங்க்யூ.